ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். நேற்று ராம நவமினால் எங்கள் வீட்டில் எளிமையாக ராமர் வச்சு விஷ்ணு பகவான், லட்சுமி தாயார், ராமர், சீதா ஃபோட்டோவை வச்சு நல்லபடியாக வழிபாடு செஞ்சுட்டேன். நெய்வேத்தியமாக வாழைப்பழமும் பாலும் வச்சேன். பக்தி என்பது நம்முடைய உள்ளத்தில் எழும் ஒரு தூய உணர்வு. ராம நாமம் அதை வளர்க்கும் புனிதமான மந்திரம். அமைதியை தேடும் மனிதனுக்கு ராமநாமம் ஒரு சுலபமான வழி. விஷ்ணு பெயரை 1000 முறை சொல்வதை விட ஒரு முறை ராமநாமத்தை சொன்னாலே போதும் என்கிறது வேதம். அத்தகைய மகத்துவம் வாய்ந்ததுதான் ராமநாமம். இதை நம்ம முறையாக எப்படி சொல்ல வேண்டும் என்றதை நம்ம தெரிந்து கொள்ளலாம். ராமா என்பது ஸ்ரீ ராம பெருமாரின் பெயர். நாமம் என்பது பெயர் என்பதை குறிக்கும். இந்த ராமநாமத்தில் ஒரு விசேஷ சக்தி உள்ளது என்பது நம்முடைய சான்றோர்களின் நம்பிக்கை. அவதார புருஷரான ஸ்ரீராமரின் பெயரை ஒரு மந்திர சொல்லாகும். இதை சொன்னால் 4 வேதங்களையும் சொன்ன பலனை நம்ம தரக்கூடியது என்று சொல்லப்பட்டிருக்கு. ராமநாமத்தை யார் எப்படி சொன்னாலும் பலன் தரக்கூடியதுதான். இருந்தாலும் அதை முறையாக சொல்வதால் ராமநாமம் சொன்ன முழு பலனை நம்மால் பெற முடியும். ராமநாமத்தை நம்ம எப்படி முறையாக சொல்ல வேண்டும்? நமக்கு நன்மை வர வேண்டும் என்றால் ராமநாமத்தை இடைவிடாமல் கூற வேண்டும். நாம் செய்த தவறுக்கு ராமநாமமே மிகச்சிறந்த பிராயச்சித்தம். நம்முடைய எல்லா விதமான கஷ்டங்களுக்கும் ஒரு தீர்வு வர வேண்டும் என்றால் ராமநாமம் ஜெயிப்பது ரொம்ப நல்லது. ராமநாம ஜெயிப்பதற்கு குரு கிடைக்க வேண்டும் என்று காலதாமதம் செய்தல் கூடாது. ஏனெனில் ராமநாமமே தன்னுள் குருவையும் கொண்டுள்ளது. நாமமே பிரம்மம், நாமமே குரு, நாமமே எல்லாம். காலையில படுக்கையில் விழிப்பு வந்தவுடன் சொல்ல வேண்டியது ராமநாமம். எழுந்து நம்முடைய கடமைகளை செய்யும் பொழுது சொல்ல வேண்டியது ராமநாமம். எந்த இடத்திலும் எந்த நிலையிலும் ராமநாமம் சொல்லலாம். எங்கும் உணவு உண்ணும் முன் ராமநாமா சொல்லிட்டு சாப்பிடலாம். இறைவனை அவனது நாமம் ஒன்று. ராமநாமா எழுத மனம், உடம்பு, கைகள் ஒருமித்து செயல்பட வேண்டும். ஆனால் ராமநாம சொல்ல மனம் மட்டும் போதும். இதை நா உண்டு நாமா உண்டு என்றனர் பெரியோர்கள். ஒரு வீட்டில் உள்ள பெண் ராமநாம சொன்னால் அந்த பெண்ணின் குடும்பம், கணவன், குடும்பம், குழந்தைகள், பெற்றோர்கள் அனைவரும் பிறப்பு இறப்பு சக்கரத்திலிருந்து விடுபடுவார்கள். அந்த வீட்டினுள் தெய்வீகம் நிறைந்துவிடும் என்று சொல்வாங்க. எல்லாவித சாஸ்திர அறிவும் ராமநாமாவில் அடங்கும். எல்லாவித நோய்களுக்கும் ராமநாமம் சிறந்த மருந்து. துன்பங்களுக்கு அதுவே ஒரு முடிவு. ராமநாமம் சொன்னால் அனைத்து பிரச்சனைகளும் தீரும், புண்ணியம் சேரும் என்பார்கள். ராம ஜெயம் சொன்னாலே அல்லது எழுதினாலோ நம்முடைய அனைத்து வேண்டுதலும் நிறைவேறும். ஆனால் ராமநாமம் சொன்னால் கண்டிப்பாக பிரச்சனைகள் தீருமா? அது எப்படி தீரும் என்று பலருக்கு சந்தேகம் வரும். ராமநாமம் சொன்னால் என்ன நடக்கும்? பெரும்பாலானவர்களின் சந்தேகத்திற்கு காஞ்சி மகா பெரியவர் ஒரு பதில் சொல்லியிருக்கிறார். ஒரு பக்தன் மகா பெரியவரிடம், சுவாமி, எனக்கு வீட்டில் வறுமை, ஆஃபீஸில் நிம்மதி இல்லை, வெளியிடத்துல பிரச்சனை, ஏகப்பட்ட பிரச்சனை என்னை வாட்டுது. ஒன்று முடிஞ்சா ஒன்று வந்துடுது, ஒன்று முடிஞ்ச உடனே அடுத்து என்ன வரலாம் என்று தொடங்குது. என்னால் இந்த சங்கடங்களை தாங்கவே முடியல, மண்டே வெடிச்சிடும் போல இருக்கு. எனக்கு நீங்க தான் ஒரு தீர்வு சொல்லணும் என்று சொன்னார். அவரை ஒரு முறை ஏற இறங்க பார்த்த மகா பெரியவர், இவ்வளவு நேரம் ஓரமா உட்கார்ந்துட்டு என்ன செய்தாயோ அதையே தினமும் அரை மணி நேரம் பண்ணு, உன்னுடைய பிரச்சனை தீர்ந்துவிடும் சொன்னார் காஞ்சி மகா பெரியவர். பெரியவர் சொன்னதும் கொஞ்சமும் யோசிக்காமல், இங்கேயே உட்கார்ந்து என்ன செஞ்சேன்? ராமா ராமா என்று சொன்னேன். அதை சொன்னால் என்னுடைய பிரச்சனை தீர்ந்து விடுமா என்று மகா பெரியவனிடம் அந்த பக்தன் கேட்டான். கொஞ்சமும் கோபம் இல்லாமல் அவரை பார்த்த மகா பெரியவன், உன்கிட்ட ஒரு கேள்வி. ராமநாமம் சொல்லும் இடத்துக்கெல்லாம் கண்ணுக்கு தெரியாத ஒருத்தர் வந்து நிற்பாரே, அது யார் தெரியுமா என்று கேட்டார் பெரியவர். தெரியும், ஹனுமான் என்று சொன்னார். அந்த ஹனுமான் யார் என்று மகா பெரியவர் அந்த பக்தரிடம் கேட்டார். சிவன் அம்சம் கொண்டவர். சிவன் அங்கு வந்து நின்றால் அம்பாள் உடனே வந்து விடுவாள். அம்பாள் வந்தால் அவர்களின் குழந்தைகள் முருகன், கணபதி ஆஜராகி விடுவார்கள். சிவ குடும்பம் உள்ள இடத்தில் மங்களம் நிறையும். அதனால் மகாலட்சுமி தாயாரும் வருவாள். மகாலட்சுமி தாயார் வந்தால் யார் வருவார்? மகாவிஷ்ணுவும் அங்கே வந்து விடுவார். இப்படி அங்கே எல்லா தெய்வங்களும் வந்து விட்டால் அங்கே சந்தோஷம் தானாகவே நிறைந்துவிடும் அல்லவா? அதனால்தான் உன்னை ராமநாமம் சொல்ல சொன்னேன். புரிந்ததா இப்போ உனக்கு? மகான் சொல்ல மன நிறைவோடு அவரை வணங்கி பிரசாதம் பெற்றுக்கொண்டு புறப்பட்டார் அந்த பக்தர். எல்லாவித சாஸ்திர அறிவும் ராமநாமாவில் அடங்கும். எல்லாவித நோய்களுக்கும் ராமநாமம் சிறந்த மருந்து. துன்பங்களுக்கு அதுவே முடிவு. வேதங்களின்படி ஒருவன் புண்ணிய நதிகளில் நீராடிய பின்பு வேதம் கற்று பூஜைகளை நியதிப்படி செய்தவனாய் யோகியாய் முந்தைய ஜென்மங்களில் வாழ்ந்தவனாக இருந்தால், சுமார் 40 லட்சம் பிறவிகளை கடந்தவனாக இருந்தால் மட்டுமே அவனால் ராம நாமத்தை ஒரு முறையாவது சொல்ல முடியும்.
ராம நாமத்தை உரக்க சொல்லுங்கள். காற்றில் ராமநாம அதிர்வு பரவி உங்களை சுற்றிலும் காற்றில் ஒரு தூய்மையை ஏற்படுத்தும். கேட்கும் மற்றவர்களுக்கும் அந்த தூய அதிர்வு ஊடுருவி தூய்மை மற்றும் அமைதியை கேட்பவருக்கு தரும். சுற்றியுள்ள மரம், செடி, கொடிகள், பறவைகள், விலங்குகள் எல்லாம் ராம நாமத்தை கேட்டு கேட்டு அவைகளும் மிக உயர்ந்த பிறவிகளை பெறலாம். இதுதான் மகா பெரியவர் சொன்ன விளக்கம். ராமா ராமா என்று சொன்னால் கண்டிப்பாக நம்முடைய பிரச்சனைகள் தீரும்.